ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா? நம்ம எப்பவும் போல தான் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கிலேருந்து தான் பொருளாதார வளர்ச்சி. சரியா? பொருளாதார வளர்ச்சினா அதாவது சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்குது, அதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தோட வரலாற்று மரபு என்னென்ன, திட்டக்குழு ஏன் அமைச்சாங்க, அதுக்கப்புறம் கழக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு 2011 வரைக்கும், அதாவது 1967லேருந்து 2011 வரைக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம். எந்த பட்ஜெட்டு இடைக்கால வரவு செலவு திட்டம் 2011 டு 2012, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிற பாக்ஸில் இருக்கிறத நம்ம படித்து வச்சுக்குவோம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் பொருளாதார வரலாறு உற்பத்தி முறைகளின் வளர்ச்சியோடு விநியோகம் ஆகியவை சந்தையாக்கத்தின் வழியே எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை அறியாமல் முழுமை அடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க? தேவ பேரின்பன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வரலாற்று மரபு. திணை பொருளாதாரம். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மக்களின் சமூக வளர்ச்சியோடு பின்னி பிணைந்துள்ளது. தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியை வரலாற்று மரபு மூலம் அறிந்து கொள்ள முடியும். சங்ககால மக்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சி என்றனர். பார்த்தீங்களா? மலையும் மலை சார்ந்த இடத்த என்ன சொல்லியிருக்காங்க? சங்க காலத்தில் குறிஞ்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். தேன் சேகரித்தலும் கிழங்கு அகழ்தலும் அவர்களது பிரதான தொழில்களாக இருந்துச்சு அப்படின்றாங்க. காடும் காடு சார்ந்த இடத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க? முல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட தொழில் என்னவாக இருந்திருக்கும்? மாடு மேய்த்தல், புன்சை பயிரிடுதல், இதெல்லாம் முல்லை மக்களோட தொழில்களாக இருந்துச்சு. மருதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், அது பார்த்தீங்கன்னா மருதத்தினையே சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வேளாண்மையை சுற்றி சுழன்றது அப்படின்றாங்க. எதுக்கு? மருதத்திணைக்கு. கடலும் கடல் சார்ந்த இடமும்னா என்னது? நெய்தல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மீன் பிடித்தல தொழிலை கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. சங்ககால திணை பொருளாதாரம் இயற்கை புவியியல் காலநிலை மாறுபாடுகளோட அடிப்படையில் தான் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இயற்கை புவியியல் காலநிலை மாறுபாடுகள் இதனோட அடிப்படையில் தான் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க தமிழர்களின் சமுதாய பொருளாதார பிரிவு பல்வேறு நிலக்கூறுகளின் சாதாரணமான சமுதாய பண்பாட்டு வாழ்க்கையாகிய புத்தக சுருக்கம் அப்படின்றாங்க. தமிழர் நாகரிகத்தை சுருக்கி காட்டும் சின்னஞ்சிறு உலகம் அப்படின்னு ராஜு காளிதாஸ் சொல்லியிருக்கார். ஓகேவா? இந்த ராஜு காளிதாஸ் என்ன சொல்லியிருக்காரு? பல்வேறு நிலக்கூறுகளின் சாதாரணமான சமுதாய பண்பாட்டு வாழ்க்கையாகிய புத்தக சுருக்கம் தமிழர் நாகரிகத்தை சுருக்கி காட்டும் ஒரு சின்னஞ்சிறு உலகம் அப்படின்றாங்க. அப்போ இருக்கக்கூடிய சமுதாய பொருளாதாரத்தில், அதாவது சங்க தமிழர்களோட சமுதாய பொருளாதாரத்தை இந்த மாதிரி ராஜீவ் காளிதாஸ் சொல்கிறார். அடுத்து பாருங்கள். நில மேலாண்மை பொருளாதாரம். சங்க மருவிய காலத்திலும் களப்பிரர் ஆட்சி காலத்திலும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய நிலப்பாகுபாடு அளிக்கப்பட்டு வணிகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த களப்பிரர்களோட காலத்தில், அதாவது சங்க மருவிய காலம். ஓகேவா? சங்க மருவிய காலத்துனா களப்பிரர் காலம்தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தலுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நிலத்தை அடிப்படையாக கொண்ட சங்ககால சமுதாய பொருளாதார அமைப்பு முறை பல்லவ சோழ அரசுகளின் கீழ் புதுப்பிக்கப்பட்டது. பாருங்கள், மறுபடி பல்லவ அரசும் சோழ அரசர்களுக்கு கீழே புதுப்பிக்கப்பட்டு ஏரிகள்லாம் வெட்டி நீர்ப்பாசன வசதியெல்லாம் பெருக்கி வேளாண்மை வளர்ச்சிக்கு இந்த மாதிரி வழிவகுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பிடிக்குள் வந்ததுக்கப்புறம் நிலம் விவசாயிகளிடமிருந்து அபகரிக்கப்பட்டு நில மேலாண்மை பொருளாதாரம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிலத்தை விவசாயிகள் கிட்டலாம் பிடுங்கி நில மேலாண்மை பொருளாதாரம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றாங்க. யாரோட ஆட்சி காலத்தில்? விஜயநகரத்தோட ஆட்சி காலத்தில். இந்த புதிய பொருளாதார அமைப்பின் கீழ் அரசர்கள், பிராமணர்கள், கோயில்கள், மடங்கள் ஆகிய 3 வகை நிலப்பிரபுக்கள் தமிழ்நாட்டில் பொருளாதார வளங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு பங்கிட்டு கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? அரசர்கள், பிராமணர்கள், கோவில்கள், மடங்கள் ஆகிய 3. ஓகேவா? இந்த 3 நிலப்பிரபுக்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பொருளாதார வளங்களை அவங்க ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாரம், குத்தகை, பண்ணை என்ற பெயரில் நிலம் விற்பனை பொருளாயிற்று. பாருங்கள், வாரம், குத்தகை, பண்ணை, இந்த நிலங்கள் எல்லாத்தையும் இந்த 3 பேரில் தான் சங்க காலத்தில் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த பெயரில் நிலத்தை விற்பனை பொருளாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாரம், குத்தகை, பண்ணை. ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள். வளமோடு வாழ்ந்த தமிழக விவசாயிகள் வறுமையின் விளிம்புக்கு தள்ளப்பட்டனர். பார்த்தீங்களா? தமிழக விவசாயிகள் வறுமையோட விளிம்புக்கு தள்ளப்படுறாங்க. ரயத்துவாரி பொருளாதாரம். ஆங்கிலேய வருகைக்கு பின் தமிழ்நாட்டின்
பாராமகால் பகுதியில் தற்போதைய கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதியிலலாம் ரயத்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்கள், ரயத்வாரி பொருளாதாரம் எங்கெங்கே வந்து ரயத்வாரி முறையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம், கோவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த பகுதி எல்லாத்தையும் சேர்த்து தான் பாராமகால் அப்படின்னு சொல்லுவாங்க. பணப்பயிர்கள் ஊக்குவிக்கப்பட்டன, பணப்புழக்கம் அதிகரித்தது, மேட்டூர் அணை கட்டப்பட்டது. பாருங்கள், மேட்டூர் டேமும் கட்டுறாங்க, காவிரி பாசன பகுதியை விரிவுபடுத்துகிறாங்க, கிணற்று பாசன பகுதியும் அதிகமாகுது, வேளாண்மை சந்தை வந்து பொருளாதாரமாயிற்று. பார்த்துக்குங்க, வேளாண்மை சந்தையும் வந்து பொருளாதாரமாக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. வேளாண்மையை போன்ற தொழில் வளர்ச்சியும் வெகுவாக விரிவடைந்தது. தென் ஆற்காட்டில் சர்க்கரை ஆலைகளும், தருமபுரி, வட ஆற்காடு மாவட்டங்களில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும், மதுரை, மதுக்கரை, டால்மியாபுரம், தாளையுத்து ஆகிய இடங்களில் சிமெண்ட் தொழிற்சாலைகளும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராணிப்பேட்டையிலையும் மேட்டூர்லையும் பார்த்திங்கன்னா ரசாயன ஆலைகள் இருக்குது. ஓகேவா, ராணிப்பேட்டையிலையும் மேட்டூர்லையும் பார்த்திங்கன்னா ரசாயன ஆலைகள் இருக்குது. ராமநாதபுரம், சிவகாசியில் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகளாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு வர்த்தக, வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சியோட கேந்திரமாக திகழ்ந்துச்சு அப்படின்றாங்க. அவங்க என்ன தான் நம்மளை அடக்கி ஆண்டாலும் அவங்க இருக்கிறதுனால தான் வந்து வணிக வர்த்தகம்லாம் வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் தமிழக பொருளாதார வளர்ச்சி இந்திய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி பாதையில் பயணிக்க தொடங்கியது அப்படின்றாங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம திட்டமிட்ட பொருளாதாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பாதையில் வந்து இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திட்டக்குழு, பிளானிங் கமிஷன், மத்திய திட்டக்குழு எப்போ அமைச்சிருப்பாங்க? இந்திய திட்டக்குழு வந்து பார்த்திங்கன்னா 1950 இதை தான் மத்திய திட்டக்குழும்பாங்க. மார்ச் மாதம் 5 ஓகேவா, மார்ச் மாதம் 5 இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஏன்னா மார்ச் 5 வந்து உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1950 மார்ச் 5 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட முக்கிய நோக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 நோக்கங்கள் இருக்கும். அது என்னென்ன 6 நோக்கங்கள் அப்படின்னா, நாட்டின் இயற்கை, மழை மற்றும் மூலதன வளங்களை கண்டறிஞ்சு அதை வந்து ஆக்கப்பூர்வமான முறையில் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி அதை வந்து கரெக்டான முறையில் நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி பொருளாதார விரைவு வளர்ச்சிக்கான ஆலோசனை வந்து நம்ம வந்து வழங்கணும். அதாவது பொருளாதாரத்தை எப்படி வந்து கரெக்டாக வந்து சீக்கிரமான பொருளாதாரத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வளர்ச்சி ஆலோசனையை வழங்கணும். திட்டங்களின் முன்னுரிமைகளை தீர்மானித்து செவனே செயல்படுத்துதல், பொறுமையாக வந்து திட்டங்களோட முன்னுரிமைகள் தீர்மானித்து கரெக்டான முறையில் அதையும் வந்து செயல்படுத்தணும். திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு எதிராக உள்ள தடைகளை நீக்கணும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் இல்லை, நம்ம திட்டமிட்டு தானே பொருளாதாரத்தை கரெக்டாக கொண்டு போகணும்னு பிளான் பண்ணுறோம். அதுக்கு தடையாக எது வந்தாலும் அந்த தடையை வந்து நம்ம நீக்கணும். திட்ட மதிப்பீடு செய்து பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கை முடிவெடுப்பதற்கான பரிந்துரைகளை செய்யணும். ஓகேவா, திட்ட மதிப்பீடு செஞ்சு பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கைகளை வந்து நம்ம வந்து முடிவெடுப்பதற்காக நம்ம வந்து இந்த மாதிரி பரிந்துரைகளை நம்ம வந்து செய்யணும். அதுதான் பார்த்திங்கன்னா மத்திய திட்டக்குழுவோட இந்த 6 பரிந்துரைகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. மாநில திட்டக்குழு, மத்திய திட்டக்குழுவை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாடு திட்டக்குழு அமைக்கப்பட்டதுன்றாங்க. ஓகேவா, கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து முதல்ல மாநிலத்துக்குன்னு ஒரு திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாநில பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி மதிப்பீடு செய்து மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதாகும். அதாவது மக்களோட பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணுங்கிறதுக்காக தான் மாநில திட்டக்குழு வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரை தலைவராக கொண்ட இந்த குழுவில் துணைத் தலைவர், முழுநேர பகுதி நேர உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் உறுப்பினர் செயலாளர், இவங்களாம் வந்து இந்த மாநில திட்டக்குழுவில் இருப்பாங்க. தமிழ்நாடு திட்டக்குழு அரசியலமைப்பு சாராத ஆலோசனை நிறுவனம்ன்றாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேவா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே திட்டக்குழுவை வந்து நம்ம வந்து இங்கேயும் வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய திட்டக்குழு வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா, இந்த குழுவோட துணைத் தலைவருக்கு மாநில அமைச்சருக்குரிய தகுதி இருக்குதுன்றாங்க. ஓகேவா, ஒரு மாநில அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதி வந்து இந்த மாநில திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய துணைத் தலைவருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா, சரி. அதே மாதிரி இந்த திட்டக்குழு, மாநில திட்டக்குழுக்கு யார் தலைவர்? முதலமைச்சர் தான் தலைவர். துணைத் தலைவருக்கு அமைச்சருக்குரிய தகுதி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர உறுப்பினர், முழு நேர உறுப்பினர் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி உறுப்பினர் செயலாளரும் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. சரியா, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் படி கிடையாது, நான் கான்ஸ்டியூஷனல் படி இது. ஓகேவா, அதாவது அரசியலமைப்பு சாராத ஆலோசனை நிறுவனம். அடுத்து பாருங்கள், பொருளாதார வளர்ச்சி 1947 1967 காலகட்டம் வரைக்கும்.
ஓகேவா. எப்படி வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சியாக இருந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா விடுதலைக்கு பின் 1947 ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்தியா விடுதலைக்கு பின் 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்திருக்கும். ஓகேவா. 1967 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்திருக்கிறோம். ஓபி ராமசாமி ரெட்டியார், PS குமாரசாமி ராஜா, சி ராஜகோபாலாச்சாரி, கு காமராஜர், எம் பக்தவச்சலம் ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்தனர். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இவர்கள் அனைவரும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவங்க. யார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவங்க. தேசப்பற்றுமிக்க தேசியவாதிகள். இவங்க எல்லாருமே வந்து நாட்டுப்பற்றுமிக்க தேசியவாதிகள்ன்றாங்க. தேசிய கண்ணோட்டத்தோடு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக உழைத்தவங்க தான் இவங்க எல்லாரும். எனவே இவங்களோட ஆட்சியின் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இந்திய பொருளாதார வளர்ச்சியோடு போட்டியிட்டு பீடு நடை போட்டது அப்படின்றாங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்தமையால் தமிழ்நாடு மத்திய அரசுடன் ஒத்துழைத்து மத்திய அரசின் முழு ஆதரவுடன் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றது அப்படின்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கும். அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஆட்சி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அதனால் திட்டமிட்ட பொருளாதாரம் நல்லா நடந்தது, அதோட வளர்ச்சி பாதையில் ஆர்வமிக்க அந்த மாதிரி பங்கேற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் வந்து 1947லேருந்து 1967 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். தமிழ்நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்த 20 ஆண்டு காலத்தில் கீழ்பவானி, சாத்தனூர், வைகை அணைகள், மேட்டூர் கால்வாய்கள், அதுக்கப்புறம் புள்ளப்பட்டி கால்வாய்கள் இது எல்லாம் கட்டப்பட்டு ஆற்றுப்பாசன பகுதியில் நீர்ப்பாசன வசதிகள்லாம் விரிவுபடுத்தப்பட்டு இந்த மாதிரி பலப்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்னது? கீழ்பவானி, சாத்தனூர், வைகை அணைகள், மேட்டூர் கால்வாய்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட அந்த 20 ஆண்டு கால ஆட்சியில் தான் வந்து இதெல்லாம் விரிவுபடுத்தி பலப்படுத்தியிருக்கிறாங்க. கிணற்று பாசன நிலப்பரப்பு 2 மடங்கு அதிகரிச்சிருக்குது. யார் காலத்தில்? காங்கிரஸோட ஆட்சி காலத்தில். நில சீர்திருத்த சட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியிருப்பாங்க. தொழிற்சாலைகள், ஜவுளி, சிமெண்ட்டு, சர்க்கரை ஆலைகள் இதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பொதுத்துறை தொழிற்சாலைகளையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. என்னென்னா நெய்வேலி மின் உற்பத்தி நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் கம்பெனி இருக்குல்ல அந்த பெல் தொழிற்சாலை, ஆவடியில் வந்து டாங் தொழிற்சாலைன்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய உர தொழிற்சாலை, திருச்சி ஆயுத ஆலை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட ஆட்சி அந்த 20 ஆண்டு கால ஆட்சியில் தான் தொடங்கியிருப்பாங்க. பல தொழிற்பேட்டைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா வந்து தொழிற்பேட்டைகள்லாம் அங்கங்கே அந்தந்த பிளேஸில் வந்து ஆரம்பிப்பாங்க. பொருள் உற்பத்தியும் வருவாயும் பெருகின. இவற்றின் விளைவாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 8வது இடத்த பிடிச்சது அப்படின்றாங்க. ஓகேவா. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா 8வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. எந்த காலகட்டத்தில்? 1947 டு 1967 காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்தியாவோட பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 8வது இடத்த பிடிச்சிச்சுன்றாங்க. முதல் 3 ஆண்டு திட்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வேளாண்மையும் தொழிலும் போட்டி போட்டு கொண்டு வந்தனன்றாங்க. ஓகேவா. 1951 டு 1956 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்ட காலம். ஓகேவா. முதல் 5 ஆண்டு திட்டம். அதில் முதல் 3 ஆண்டு திட்ட காலத்தில் தான் வந்து இந்தமாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. முதல் 3 ஆண்டுனா 1951லேருந்து 1956 வரைக்கும் முதல் 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 56லேருந்து 1961 வரைக்கும் 2வது 5 ஆண்டு திட்டம் வரும். 3வது 5 ஆண்டு திட்டம் 1961லேருந்து 1966 வரைக்கும் வரும். இந்த 5 ஆண்டு கால திட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது தமிழ்நாட்டில் இதாக இருக்குது. அதாவது இது என்னது வேளாண்மையும் தொழிலும் போட்டி போட்டுட்டு வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா. இந்த காலகட்டத்தை தமிழ்நாடோட பொருளாதாரத்தின் பொற்காலம்லாம் பார்த்தீங்களா. இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தின் பொற்காலம்னு சொல்லி அந்த 5 ஆண்டு திட்ட காலத்தை தான் வந்து சொல்கிறாங்க. சரியா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி. அடுத்து பாருங்கள், பொருளாதார பொற்காலம். வேளாண்மை வளர்ச்சி. தமிழ்நாடு சங்க காலத்திலிருந்து இன்று வரை ஒரு விவசாயம் சார்ந்த பூமியாகவே இருந்து வருது அப்படின்றாங்க. தமிழகத்தின் விவசாயம் களப்பிரர் காலத்திலும் பெரிதும் புறக்கணிக்கப்பட்டது. தமிழர்களோட விவசாயம் வந்து களப்பிரர் காலத்தில் பெரிதும் புறக்கணிக்கப்பட்டது. ஏன்னா நம்ம பார்த்தோம் களப்பிரர் காலத்தில் குறிஞ்சி, அதுக்கப்புறம் முல்லை, மருதம், நெய்தல் இந்த எல்லா நிலத்தையும் வந்து அழிச்சிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு.
அதன் பின் தமிழ்நாட்டு வேளாண்மையின் தலைவிதியை தமிழகத்தை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசு தீர்மானித்தது. அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. வேளாண்மை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பாருங்கள், வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்து கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்துடுறாங்க. நில நிர்வாகத்தையும் அதை சார்ந்த விஷயத்தையும் அரசர்களும் மேல் சாதி நில உடைமையாளர்களும் கோவில்களும் மடங்களும் அவங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டாங்க. அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அரசர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் சாதி நில உடைமையாளர்கள், அதுக்கப்புறம் கோவில்கள் மடங்கள், இவங்களுக்கு உண்டான ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க எல்லாம் பங்கு போட்டு வச்சுக்கிறாங்க. குடிவாரம், குத்தகை, பண்ணை என்ற பெயரில் விளைநிலங்கள் அபகரிக்கப்பட்டன. பார்த்தீங்களா, குடிவாரம், குத்தகை, பண்ணை இந்த பேர்லலாம் வந்து இந்த வேளாண்மை நிலங்களை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அபகரிச்சிருக்கிறாங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பேரை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குடிவாரம், குத்தகை, பண்ணை, இந்த மூணை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்பற்ற குட்டி குடியரசுகள் என்று வர்ணிக்கப்பட்ட சுயாட்சி கிராமங்கள் தன்னிலை இழந்து கூட்டு சுரண்டலுக்கு பலியாயினன்றாங்க. ஓகேவா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தானே கொள்ளையடிக்கிறாங்க. அரசர்கள், மேல் ஜாதி நில உடையவர்கள், அதுக்கப்புறம் கோவிலில் இருக்கக்கூடியவங்க, மடங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே கொள்ளையடிக்கிறாங்க. அதனால தான் கூட்டு சுரண்டலுக்கு பலியாயினா அப்படின்றாங்க. ஓகேவா, குட்டி குடியரசுகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குட்டி குடியரசுங்களாம். ஓகேவா, சுயாட்சி கிராமங்களாம். அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்த பிறகு தமிழக வேளாண்மையின் அடிப்படையில் மாற்றங்கள் நிறையா நடந்துச்சு அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா விவசாய மையமாக கொண்ட ரயத்வாரி முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றாங்க. ஓகேவா, ரயத்வாரி முறை விவசாய தான் மையமாக வச்சு, ஏன்னா ரயத் அப்படின்னா விவசாயி தானே, விவசாயம். ஓகேவா, அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ரயத்தை வந்து மையமாக வச்சு இந்த மாதிரி வந்து விவசாயத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் ரயத்வாரி முறை அப்படிம்பாங்க. விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்றனர். பார்த்தீங்களா, விவசாயமும் விவசாயிகள் அவங்க தொழிலாளர்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்றனர். ஆறு, ஏரி, கிணறு பாசனம் வெகுவாக விரிவுபடுத்தப்பட்டது. விவசாய நிலப்பரப்பு அதிகரித்தது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பாசனம்லாம் அதிகமாக கொடுக்கறதுனால விவசாயியோட நிலங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. நிலக்குவியல் முறைக்கு பதிலாக நிலப்பரவல் முறை நடைமுறைக்கு வந்தது. நிலக்குவியல் கிடையாது, இப்போ வந்து நிலப்பரவல் முறை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. பருத்தி, நிலக்கடலை போன்ற பணப்பயிர்கள்லாம் வந்து நிறையா செழித்து வளர்ந்துச்சுன்றாங்க. பாசன முறையில் கிணற்று பாசனம் வந்து பிரதான இடத்தை பிடிச்சதுன்றாங்க. அப்போ கிணற்று பாசனம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, நிலத்தடி நீர் பாசனத்தால் பின்தங்கிய சாதிகளின் நில அதிகம் வளர்ந்தது என்ற முடிவுக்கு வருகிறார் தேவ பேரின்பன். பாருங்கள், இந்த தேவ பேரின்பன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பாசனத்தில் நிலத்தடி நீர் பாசனம்னா அந்த கிணறு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதனால் வந்து அது இருக்கனால பின்தங்கிய ஜாதிகளோட நில அதிகம் வந்து வளர்ந்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, பின்தங்கிய ஜாதிகளோட நில அதிகம் வளர்ந்தது அப்படின்றாங்க. அதை அப்படின்னு யார் சொல்கிறாரு, தேவ பேரின்பன் சொல்கிறாரு. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய விடுதலைக்கு பின் பார்த்தீங்கன்னா முதல் 3 ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாடு வேளாண்மையின் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகேவா, முதல் 3 ஐந்தாண்டு திட்டம் நம்ம முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா, 1951 1966 வரைக்கும். ஓகேவா, முதல் 3 ஐந்தாண்டு காலத்திட்டத்தில் இந்த மாதிரி தமிழ்நாட்டு வேளாண்மை தலைகீழான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சுன்றாங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு இடம் பெறுது அப்படின்னா நில சீர்திருத்தம். ஓகேவா, நில சீர்திருத்தம், லேண்ட்ஸ் ரிஃபார்ம், ஓகேவா, ஆக்ட், அதுதான் முதல் இடத்த பெறுதுன்றாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1960 முறையாக தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுது. எப்போ, 1960 தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஓகேவா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2ஆம் ஐந்தாண்டு கால திட்டத்தோட இறுதியில் வந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1960. சரியா, அடுத்து பாருங்கள், இந்த சட்டம் நில உடைமைக்கு உச்ச வரம்பை நிர்ணயித்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 30 ஏக்கர் நிலம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 30 ஏக்கர் நிலம் அதிகபட்சம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பினாமியாக வந்து மாற்றி எழுதிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே சொல்லலை, பட் ஆனால் அப்படி வந்து நடந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், அதன் பின் கொண்டு வரப்பட்ட நில சீர்திருத்த சட்டங்கள் இதன் விரிவாக்கமே ஆகும் அப்படின்றாங்க. இந்த சட்டங்களோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்ட பின் கிடைக்கும் உபரி நிலத்தை நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து கொடுப்பதாகுன்றாங்க. இந்த தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் 1960 கொண்டு வந்தாங்கல்ல, இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ 5 பேர் ஒரு குடும்பத்துக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 30 ஏக்கர் தான் நிலம் வச்சுக்கணும். அப்போ அவங்கக்கிட்ட வந்து இப்போ 100 ஏக்கர் இருக்குன்னா மீதி 70 ஏக்கர் கவர்மெண்ட்டு பிடுங்கிடுவாங்க. அப்படி பிடுங்கி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி நிலம் இல்லாத விவசாயிகள்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா, நிலம் இல்லாத விவசாயி, அதாவது வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா இருக்கிறவன்ட்டு பிடுங்கி இல்லாதவனு கொடுக்குறது, அந்த கான்செப்ட் தான் இந்த தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம். சரியா, அப்படின்றதான் உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், ஆனால் நடைமுறையில் பினாமி அல்லது பதிலிகள் மூலமாக
நிலக்குவியல் முறை வேறு வடிவத்தில் சாசுவப்படுத்தப்பட்டு நிலமற்ற விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாருமே நிலம் வச்சுருந்தா, இப்போ ஒரு ஆள் 100 நிலம் வச்சுருக்கானா 5 பேர் அவன் ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா 30 ஏக்கர் தான் வச்சுக்க முடியும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து பினாமியாக வந்து அவனை யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து நிலத்தை வந்து அவன் பேரில் எழுதி வச்சிட்டாங்கன்னா அவன் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு 30 ஏக்கர் நிலம் ஆகி போயிருமில்ல. ஆனால் அதை சொந்தம் கொண்டாடுறது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட உரிமையாளர் சொந்தம் கொண்டாடிக்குவான். ஓகேவா, ஆனால் பினாமியில் இருக்கிற மாதிரி கணக்கு ஆகிப்போயிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நிறைய விவசாயிகளுக்கு கிடைக்காதே போச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். கழக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி. எப்போ நம்ம திராவிடர் கழக ஆட்சியில் வந்து பொருளாதார வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஓகேவா, திராவிட கட்சிகளோட ஆட்சியில் பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, திராவிட கட்சிகள் தான் இன்ன வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கு. 1967 2029 இப்போ வரைக்கும் 25 வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் இருக்குது. அதனால தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, சரி பாருங்கள். பணத்தோட்டம். 1967 அண்ணாதுரையின் தலைமையின் கீழ் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு திராவிட நாடு, தமிழர் பண்பாட்டு பாதுகாப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, மத்திய அரசுடன் மோதல் போன்ற பிரச்சனைகளில் தன் சிந்தனையையும் செயலையும் முழுமையாக செலுத்தியமையால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டதுன்றாங்க. எப்போ 1967 காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப பின்னடைவை சந்திச்சிச்சுன்றாங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாம் வந்து எதிர்த்திருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டு பொருளாதாரம் பின்னடைவில் இருந்துச்சு அப்படின்றாங்க. பொருளாதாரம் படித்த முதலமைச்சர் அண்ணாதுரையால் தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை தீட்ட முடியவில்லை. பாருங்கள், அண்ணாவாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை வந்து எதுவுமே பண்ண முடியலையா, தொலைநோக்கு திட்டத்தை வந்து தீட்ட முடியல அப்படின்றாங்க. அவர் எழுதிய பணத்தோட்டம் என்ற புத்தகத்தில் கூறியிருந்த பொருளாதார புரட்சி கருத்துக்களுக்கு செயல் உருவம் கொடுக்க இயலவில்லை. பார்த்தீங்களா, அந்த பணத்தோட்டம்ன்ற புக்கை எழுதுனது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ரொம்ப 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 முக்கியம்பா. இது நம்ம அண்ணா டாப்பிக்கில் பார்க்கும்போது கூட இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக இல்லை. ஓகேவா, பணத்தோட்டம் அப்படின்ற நூலை எழுதின பாயிண்ட் ஆக்சுவலாக அதில் வரல. ஆனால் நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தோட்டம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா. சரியா, அடுத்து பாருங்கள். இந்த புத்தகத்தில் கூறியிருந்த பொருளாதார புரட்சி கருத்துக்களுக்கு செயலுருவம் கொடுக்கவில்லை. அண்ணாதுரை ஆட்சி பொறுப்பேற்ற பின் நினைப்புக்கும் நடைமுறைக்கும் உள்ள இடைவெளியை நன்கு உணர்ந்தார். நம்ம நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த இடைவெளியை வந்து உணர்றாரு. அடுத்து பாருங்கள். பொருளாதார ஏற்றத்தாழ்வு. திமுக ஆட்சி வந்த பின்னர் தான் வேளாண்மைகளில் பசுமை புரட்சி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாருங்கள், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேளாண்மையிலேருந்து பசுமை புரட்சியை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் தமிழ்நாட்டில் யார் இருப்பாங்க, எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகேவா, மான் கொம்பு சாம்பா சிவன் சுவாமிநாதன் சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாலும் நம்ம எம்.எஸ். சுவாமிநாதனை தான் சொல்லணும். உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டால் தான் நார்மன் போர்லாக் வருவார். சரி பாருங்கள், பசுமை புரட்சியின் தோற்றகர்த்தவாதியான மத்திய அமைச்சர் சி. சுப்பிரமணியம் விஞ்ஞான வேளாண்மையின் மூலம் விவசாய புரட்சியை ஏற்படுத்தினார். பார்த்துக்கோங்க, அப்போ அந்த டைமில் 1966 காலகட்டத்தில் 67 காலகட்டத்தில் யார் வந்து மத்திய அமைச்சராக வேளாண்மை அமைச்சராக இருந்திருக்காங்கன்னா சி. சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு வேளாண்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். ஓகேவா, இந்த சி. சுப்பிரமணியம் யார், ராஜாஜியோட வலது ஹேண்டாக இருப்பார், ரைட் ஹேண்டாக இருப்பார். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சி. சுப்பிரமணியம் வந்து ராஜாஜியோட ரைட் ஹேண்டாக செயல்பட்டவர் அப்படின்லாம் படிச்சிருப்போம். அவர் தான் இவர். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அந்த அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த பசுமை புரட்சியை காங்கிரஸ் திட்டமாக கருதிய திமுக அரசு அதில் அக்கறை காட்டவில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அந்த பசுமை புரட்சியில் வந்து திமுக வந்து ஒழுங்காக அக்கறை காட்டல. அதோட விளைவு என்னன்னா, பசுமை புரட்சி அளித்த வாய்ப்பை முனைப்புடன் பயன்படுத்தி கொண்ட கோவை, வேலூர் மாவட்டங்கள் விஞ்ஞான வேளாண்மையில் விரைவாக வளர்ச்சி பெற தருமபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் விவசாயத்தில் பின்தங்கிய பிரதேசங்கள் ஆயினன்றாங்க. பாருங்கள், கோயம்புத்தூர், வேலூர்லலாம் வந்து இந்த பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டாங்க. அப்போ அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த தருமபுரி மாவட்டம், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா பின்தங்கி போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவெலாம் வந்து பசுமை புரட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரதேசங்கள்லாம் வந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பிராந்திய பொருளாதார ஏற்றத்தாழ்வு தமிழ்நாட்டு பொருளாதார சமநிலையற்ற வளர்ச்சிக்கு காரணமானது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில்லா விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் வேலை தேடி நகரங்களுக்கு சென்று குடியேறணுன்றாங்க. பாருங்கள், இங்கே வந்து வேலை இல்லைன்னு சொல்லி, கிராமப்புறத்தில் வந்து எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி விவசாயிகள்லாம்
என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விவசாய தொழிலாளர்களும் வேலை தேடி நகரங்களுக்கு சென்று குடியேறினர் அப்படின்றாங்க. கிராமத்திலேயே தங்கி இந்த மாதிரி வறுமையில் வந்து நிறைய பேர் வாடினர் அப்படின்றாங்க. ஓகேவா, கிராமத்தில் இருந்தவங்க வந்து வறுமையில் இருந்திருக்காங்க. அப்படி வறுமையிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சவங்க என்ன பண்ணாங்க, நகரங்களுக்கு போய் வேலை பார்த்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், வேளாண்மை நெருக்கடி. தமிழ்நாட்டு வேளாண்மை வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரம் காட்டும் உண்மை என்ன அப்படின்னா, 1967 வரை தமிழகத்தில் மொத்த வருவாயில் 52% வேளாண்மை வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டது. எத்தனை பர்சன்டேஜ்? 52%. 1967. ஓகேவா, 1967 வரைக்கும் தமிழகத்தில் மொத்த வருவாயில் பார்த்தீங்கன்னா 52% வேளாண்மைக்காகவே செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் 1967க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்றாங்க. இந்த 52% செலவு பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்றாங்க. 1970-71 பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து வேளாண்மைக்கு 41.76% இருக்குது. அதுக்கப்புறம் 1975-76 34.3% இருக்குது. இதிலும் இந்த வருஷமும் கலைஞர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார், இந்த வருஷமும் கலைஞர் தான் ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், 81-82 29% இருக்குது. இந்த வருஷத்தில் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருப்பார் 1981-82. ஓகேவா, 29% வேளாண்மைக்கு வளர்ச்சி வந்து குறைஞ்சிருது. இந்த புள்ளி விவரங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, தமிழக வேளாண்மையின் தேக்க நிலையை அடிக்கோடிட்டு காட்டுவதாக உள்ளதுன்றாங்க. அதாவது தமிழகத்தில் வேளாண்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த புள்ளி விவரம் சொல்லுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த வருவாயில் விவசாயத்துக்கான பங்கு வந்து குறைஞ்சது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நம்பி இருந்தவங்களோட பங்கு கணிசமாக குறையவில்லை அப்படின்றாங்க. அதாவது விவசாயத்தோட பங்கு மட்டும் குறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நம்பியிருக்காங்க பார்த்தியா, அவங்களாம் வந்து குறையல, ஆனால் விவசாயத்தோட பங்கு குறைஞ்சிருக்குது அப்படின்றாங்க. இந்த சமநிலையின்மை 2 முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த சமநிலையின்மை வந்து என்ன பண்ணுறாங்க, 2 முக்கிய விளைவுகளை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா சமமாகவே இல்லை. ஏன்னா விவசாயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, ஆனால் விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பாருங்கள், விவசாயிகள் அதிகமாக இருந்து வேலை இல்லாமல் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ அது சமமாகவே இல்லை. சமமாக இருக்குன்னு என்ன அர்த்தம், எந்த அளவு விவசாயம் இருக்காங்களோ அந்தளவு விவசாயமும் செழித்து வளரணும், அப்போ தான் சமமான நிலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சமனற்ற நிலையாக இருக்குது. அப்போ இது 2 விளைவை ஏற்படுத்துது. அது என்ன விளைவுனா, வேளாண்மை உற்பத்தியின் திறன் குறையுது. பாருங்கள், வேளாண்மை உற்பத்தியோட திறன் வந்து குறையுது. விவசாயம் சார்ந்த வேலையின்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஓகேவா, விவசாயம் சார்ந்த வேலையின்மை வந்து அதிகரிக்குது. தமிழக வேளாண்மை நெருக்கடி நிலைக்கு உள்ளானதுன்றாங்க. ஓகேவா, தமிழக வேளாண்மை வந்து நெருக்கடி நிலைக்கு உள்ளாயிற்று அப்படின்றாங்க. பொருளாதார போக்கு. இந்தியா விடுதலையானதிலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை வளர்ச்சியை மதிப்பீடு செஞ்சு பார்க்கையில் பின்வரும் பொருளாதார போக்கு தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட வேளாண்மையை ஆராய்ச்சி பண்ணதுலேருந்து இந்த மாதிரி வந்து பொருளாதார போக்கை சொல்கிறாங்க. என்னென்ன பொருளாதார போக்கு அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், மாநிலத்தோட மொத்த வருவாயில் வேளாண்மை வளர்ச்சிக்கான பங்கு குறைஞ்சிருக்கு. இது தெரிஞ்ச விஷயந்தான். வேளாண்மை வந்து குறைஞ்சிருக்குது. தமிழக வேளாண்மை படிப்படியாக உணவு சாதாரண பணப்பயிர் விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழக வேளாண்மை வந்து படிப்படியாக உணவு வந்து சாதாரண பணப்பயிர் விவசாயமாக மாறிட்டு இருக்குது. நில உடைமை உறவிலும் விவசாய பொருள் உற்பத்தியிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பினும் இந்த மாற்றங்கள் பயன் விவசாய தொழிற்சாலையில் சென்றடையவில்லை. பார்த்தீங்களா, இந்த மாற்றங்களோட பயன் விவசாய தொழிலாளர்களை வந்து போய் சேரலை அப்படின்றாங்க. ஓகேவா, விவசாய தொழிலாளர்களை போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு குறு விவசாயிகளோட வருமானத்தில் வந்து தேக்க நிலை ஏற்பட்டுச்சுன்றாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட முன்னேறலைன்றாங்க. இன்னும் பின்னோக்கி வறுமையில் தான் போகிறாங்களே ஒழிய இந்த சிறு குறு விவசாயிகள் வந்து முன்னேறலை அப்படின்றாங்க. நடுத்தர விவசாயிகளோட எண்ணிக்கையும் நிலப்பரப்பும் குறைஞ்சிருச்சு. பாருங்கள், நடுத்தரமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட எண்ணிக்கையும் அவங்களோட நிலப்பரப்பும் வந்து குறைஞ்சி போயிருச்சு அப்படின்றாங்க. அவங்களோட விவசாய நிலத்தை வந்து வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் ஆக்கிரமிச்சு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, விவசாய நிலத்தை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி அப்படி அந்த இடத்துல விவசாய நிலம் வந்து பண்ண முடியல அப்படின்னா அந்த நிலத்தை வந்து தொழிற்சாலைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அரசாங்கம் அளிக்கும் சலுகைகளை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளும் வசதியான பெரிய விவசாயிகள் அரசாங்க ஆதரவுடன் வளமாக வாழ்கின்றனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரசாங்கத்தை வந்து சலுகைகளை வந்து கம்ப்ளீட்டாக பயன்படுத்திக்கிறாங்கல்ல, அந்த வசதியான பெரிய விவசாயிகள் மட்டும் அரசாங்கத்தோட ஆதரவு வந்து வாங்கிட்டு அவங்க மட்டும் நல்லா வளமாக வாழ்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த ஏழை எளிய மக்கள்லாம் வந்து அரசாங்கத்தோட சலுகை வந்து கிடைக்கல அவங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து வசதியாக இல்லைல்ல,
அப்போ வசதியாக இல்லாத சிறிய விவசாயிகள்லாம் அரசாங்கத்தோட ஆதரவாக இல்லை அப்படின்றாங்க. முக்கிய பயிர்களான நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை சாகுபடி உடல் உழைப்பு குறைக்கப்பட்டு எந்திர மற்றும் நவீன இடுபொருள்களின் உபயோகம் அதிகரித்துள்ளதுன்றாங்க. பாருங்கள், அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நவீன பொருட்களோட உற்பத்தி வந்து அதிகரிச்சிச்சு. அதனால் வந்து மனுஷனுங்களோட உடல் உழைப்புக்கு இந்த இடத்துல யாரும் மதிப்பு கொடுக்கல. அதனால் விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காந்தி கூட சொல்லுவார், இயந்திரங்கள்லாம் பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பல்வேறு காரணங்களுக்காக சாகுபடி நிலங்கள் தரிசு நிலங்களாக்கி வருகின்றன. இப்போ அங்கே பாருங்கள், நிறையா காரணத்துக்காக சாகுபடி செய்யற நிலத்தை கூட தரிசு நிலமாக வந்து மாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பொதுவாக கிராமங்களில் விளைச்சல் குறைந்து வேலையின்மை அதிகரிக்குது. பாருங்கள், கிராமங்களில் வந்து விளைச்சல் வந்து குறைஞ்சி வேலையின்மை வந்து அதிகரிக்குது. வேலையில்லா விவசாய தொழிலாளர்களை வேலை தேடி மற்ற இடத்துக்கு போக வைக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா விவசாயத்தில் வேலை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து அவங்க மற்ற இடத்துக்கு எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போய் தான் ஆகணும். அப்போ தான் அவனால் சாப்பிட முடியும், அவன் ஃபேமிலியை வந்து பார்த்துக்க முடியும். இல்லைனா அவன் வறுமையில் தான் இருப்பான், ரொம்ப ஏழ்மையான நிலையில் தான் இருப்பான். அதனால் அவனை மற்ற இடத்துக்கு போக சொல்லுது. பாருங்கள், மானாவாரி பிரதேசங்களில், ஓகேவா, மானாவாரி பிரதேசங்களில் டெல்டா அல்லாத வட மாவட்டங்களில் பிழைப்பு தேடி குடிபெயர்ந்த சமீப ஆண்டுகளில் தீவிரமாக அதிகரித்துள்ளதுன்னு சொல்லி தேவப்பேரின்பன் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மானாவாரி பிரதேசங்களில் டெல்டா அல்லாத வட மாவட்டங்கள், ஓகேவா, டெல்டா இல்லாத வட மாவட்டங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிழைப்பு தேடி குடிபெயர்தல் வந்து நிறையா இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தேவப்பேரின்பன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட கூற்றில். அடுத்து பாருங்கள், புதிய பொருளாதார கொள்கை. புதிய பொருளாதார கொள்கை நம்மளுக்கே தெரியும். 1991 ஜூலை மாதம் 24 புதிய பொருளாதார கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? சரி, பாருங்கள், 1990களில் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை குறிப்பாக வேளாண்மை வளர்ச்சியை பாதித்ததுன்றாங்க. ஓகேவா? இது வந்து வேளாண்மையோட வளர்ச்சியை வந்து பாதிக்குது அப்படின்றாங்க. எது? இந்த புதிய பொருளாதார கொள்கை. தமிழக விவசாயம் வெளிநாட்டு விவசாய தேவைகளோடு பிணைக்கப்பட்டது. பார்த்தீங்களா? தமிழ்நாட்டு விவசாயம் வந்து வெளிநாடு விவசாய தேவைகளோடு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணப்பயிர்களோட தேவை மேலும் அதிகரித்தது. பணப்பயிர்களோட தேவை வந்து இன்னும் அதிகமாக இருந்தது. இந்த தேவை அதிகரித்ததால் உணவுப் பயிர்களோட உற்பத்தி இந்த மாதிரி குறைஞ்சி போயிடுது. ஓகேவா? பணப்பயிர்களோட தேவை அதிகரிக்கிறனால உணவுப் பொருட்களோட உற்பத்தி வந்து குறைஞ்சி போயிடுது. ஓகேவா? மேலும் விளைநிலங்களின் பொருளாதார மண்டலங்களும் அடுக்குமாடி கட்டிடங்களும் தோன்றுவதால் விளைநிலத்தின் பரப்பளவு வெகுவாக குறைந்து விட்டது. பார்த்தீங்களா? பொருளாதார நிலங்களில் பொருளாதார மண்டலங்களும் விளைநிலங்களில், ஓகேவா, விளைநிலங்களில் எக்கனாமிக் சார்ந்த பொருளாதார மண்டலமும் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தில் வந்து வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுக்குமாடி பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. விளைநிலங்கள்லாம் நல்லா தான் விளைஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் அது விளைநிலங்கள்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தை வந்து பொருளாதார பயன்பாட்டுக்காகவும் இந்த மாதிரி வந்து அடுக்குமாடி குடியிருப்பு இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா விளைநிலத்தோட பரப்பளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைவும் உணவு தட்டுப்பாடும் விலைவாசி உயர்வும் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டனன்றாங்க. இந்த விஷ வட்டத்தால் மக்களுக்கான உணவு பாதுகாப்பு வலயம் உருகுலைந்து போகிறதுன்றாங்க. ஓகேவா? இந்த விஷ வட்டத்தால் மக்களுக்கான உணவு பாதுகாப்பு வலயம் உருகுலைந்து போகுது அப்படின்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நிறையா வந்து திட்டம்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இந்த உணவு பாதுகாப்புக்காக தான் நிறையா திட்டம் கொண்டு வருவாங்க. அது என்னென்னு சொல்லுவாங்க பாருங்கள். பொது விநியோக முறை, மானிய முறை, இலவச திட்டங்கள் போன்ற வாசனை திரவிய திட்டங்களாகவே இருந்ததே அன்றி வேளாண்மை அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையவில்லை. பார்த்தீங்களா? இதெல்லாம் வெறும் டம்மி முறையாக தான் இருந்திருக்குது. ஓகேவா? இந்த பொது விநியோக முறை, இந்த மானிய முறை, இலவச திட்டம் இதெல்லாம் வந்து ஒரு டம்மி திட்டமாக தான் இருந்திருக்குது. ஓகேவா? இது வந்து விவசாய பிரச்சனைக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க திட்டம் உள்ள உணவு தானியங்கள் கையிருப்பு மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும். அரசாங்கத்தோட வேளாண்மை, ஓகேவா, அரசாங்கத்தோட திட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா, உணவு தானியங்கள், அதாவது மீதி இருக்கிறது, ஓகேவா, உபயோகத்துக்கு போக மீதி இருக்கிறது தான் கையிருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடியது தான் கையிருப்பு உணவுப் பொருட்கள் அப்படிம்பாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து முழுமையாக போய் சேரணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா தேவையான உணவுப் பொருட்கள் இருப்பது, அவற்றை தேவையான இடத்துக்கு கொண்டு செல்வது, மக்களுக்கு தடையின்றி வழங்குவது ஆகிய மூன்றையும் வலுவின்றி கடைபிடித்து வேண்டியது அவசியம்ன்றாங்க. ஓகேவா? இந்த 3 முறையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் உணவு போய் சேரும். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள நிலையில் குறைந்த விளைநிலத்தில் நீரை சிக்கனப்படுத்தி அதிகபட்ச உற்பத்தியை எட்டுவதே நமது மக்களுக்கு உண்மையான உணவு பாதுகாப்பை அளிக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது குறைந்த நீரில் அதிகபட்ச உற்பத்தி. ஓகேவா? இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்கீம்லாம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தொழில் வளர்ச்சி.
காங்கிரஸ் ஆட்சியின் கீழே தொழில் வளர்ச்சி. பாருங்கள், இந்தியா விடுதலை அடைந்தவுடன் மிகவும் பின்தங்கியிருந்த நிலமானிய பொருளாதாரத்தை முற்போக்கு தொழில்மய பொருளாதாரமாக உருமாற்றம் செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. எப்போ? காங்கிரஸ் ஆட்சியோட அந்த டைமில். ஓகேவா? நவீனமயமாக்கல் மூலம் இந்தியாவை தொழில்மய நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொருளாதார திட்டம் திட்டமிடப்பட்டது. பார்த்தீங்களா, பொருளாதார திட்டத்தை இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முதல் தொழில் கொள்கை எப்போ வந்திருக்கும்? 1948 தான் முதல் தொழில் கொள்கை வந்திருக்கும். ஓகேவா? அதை தான் சொல்ல வராங்க. அப்போ பொருளாதார நாடாக தொழில்மயமான நாடாக மாற்றணும் அப்படின்னா அப்போ எக்கனாமிக்கலாக நம்ம வந்து டெவலப்பாக ஆகணும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொழில் கொள்கையை வந்து அறிவிக்கிறாங்க. எப்போ? 1948 தொழில் கொள்கையை அறிவிக்கிறாங்க. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம்னு ஒரு சட்டத்தை 48 நிறைவேற்றுறாங்க. அதுக்கு பேர் தான் தொழிற்சாலை சட்டம். ஓகேவா? தொழிற்சாலை சட்டம். இந்த முற்போக்கான இரண்டாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிற்கொள்கையை ஏற்படுத்த பாருங்கள். இந்த மாதிரி வந்து தொழிற்சாலை சட்டம் வந்து 1948ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது நிறைவேற்றப்பட்டது எப்போனா 1951. தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம்னு 1951 நிறைவேற்றிருக்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே மேட்ச்சில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. தொழில் கொள்கை வந்து 1948, தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம்னு கேட்டால் 1951. ரெண்டாவது தொழில் கொள்கை எப்போ அப்படின்னா 1956. ஓகேவா? அதே மாதிரி ஏகபோக வர்த்தக தடை சட்டம் அப்படின்னா 1969. இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சி செஞ்சதுனால முதல் 3-5 ஆண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுமையாக பயன்பெற்று தொழில் வளர்ச்சியில் பஞ்சாபுக்கு அடுத்த இடத்த பிடிச்சிது அப்படின்றாங்க. ஓகேவா? பஞ்சாபுக்கு அடுத்த இடத்த பிடிச்சது அப்படின்றாங்க. இந்த 4 ஆக்டையும் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்கப்பா. தொழில் கொள்கை வந்து 1948, தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டம் 1951, ரெண்டாவது தொழில் கொள்கை வந்து 1956, ஏகபோக வர்த்தக தடை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1969. ஸோ இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி காங்கிரஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கனால தான் 3-5 ஆண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாடு முழுமையாக வந்து பயன்பெற்று தொழில் வளர்ச்சியில் பஞ்சாபுக்கு அடுத்த பிளேஸை பிடிச்சது அப்படின்றாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை பெற்ற போது தொழில் வளர்ச்சியில் 14வது இடத்துல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி 3-5 ஆண்டுத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 4வது இடத்துக்கு வந்துடுது. ஏன்னா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைச்சனால. ஓகேவா? அதனால தான் அப்படி ஆயிருக்கும். அடுத்து பாருங்கள், சரி அந்த காங்கிரஸ் டைமில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். பாருங்கள், ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூரில் 1955, நெய்வேலி லிக்னைட் கழகம் எப்போ? 1956. அப்படியே லைனாக வரும், அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துருங்க. ஓகேவா? இந்துஸ்தான் டெலிபிரிண்டர் சாதனை சென்னையில் 1960, இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஊட்டியில் அதுவும் 1960, பாரத் கனரக மின்னணு தொழிற்சாலை அதான் பெல்லு திருச்சியில் 1960, துப்பாக்கி தொழிற்சாலை அதுவும் திருச்சியில் அதுவும் 1960, கனரகன வாகன தொழிற்சாலை எங்கே? ஆவடியில் அது 61, சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அது சென்னை தான், அது எங்கே? 1965, சென்னை உர தொழிற்சாலை அது 1966. ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மத்திய அரசோட தொழில் நிறுவனம். ஓகேவா? மாநில அரசு கிடையாது, மத்திய அரசோட தொழில் நிறுவனம். நல்லா மறுபடியும் பார்த்து வச்சுக்கோங்க. ரயில் பெட்டி தொழிற்சாலை 1955, நெய்வேலி லிக்னைட் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1956. ஒரு 1960 மட்டும் ஒரு 4 வரும். அது என்னென்ன அப்படின்னா பாருங்கள், டெலிபிரிண்டர் சென்னை வந்து பார்த்திங்கன்னா 1960, இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸும் பார்த்திங்கன்னா ஊட்டியில் 1960, பாரத் கனரக தொழிற்சாலை எங்கன்னா பெல்லு திருச்சியில் இருக்க பெல்லு அதுவும் 1960, அப்புறம் திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கும் அதுவும் 1960. இந்த 4மே வந்து 1960 இருக்குது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1965. அதே மாதிரி கனரக வாகன தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது 1961. ஆவடி 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்னையில் உர தொழிற்சாலை 1966. ஓகேவா? ரொம்ப 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 எல்லாமே முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சில் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இதில் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே அவன் மறுபடியும் கேட்பான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கனரக தொழிற்சாலை மட்டுமின்றி மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குல்ல, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் காசநோய் ஆராய்ச்சி நிலையம் அதுவும் சென்னையில் தான் இருக்குது. மத்திய கடல்சார் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் அதுவும் சென்னையில் தான் இருக்குது. மத்திய ஆராய்ச்சி கூடம் பாருங்கள் இது எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. ஆனால் காடு ஆராய்ச்சி நிலையம் மட்டும் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்கும். பாருங்கள், இது மட்டும் கோயம்புத்தூர். காடு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே? கோயம்புத்தூர். தென்னிந்தியா டெக்ஸ்டைல்ஸ் ஆராய்ச்சி கூட்டமைப்பு அதுவும் கோயம்புத்தூர். டெக்ஸ்டைல்ஸ் வந்தாவே கோயம்புத்தூரை போட்டுருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மத்திய கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு மையம் எங்கே? மண்டபம்
கேம்ப்புன்னு ஒரு பிளேஸ், ஓகேவா, மண்டபம் கேம்ப்புன்னு ஒரு பிளேஸு அங்கே இருக்குது. மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே, காரைக்குடி, ஓகேவா. மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே, காரைக்குடி. இதெல்லாம் குறிப்பிடத்தக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்றாங்க, ஓகேவா. இது எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதையும் மனப்பாடம் பண்ணிடுங்க, ஓகேவா. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். நம்ம எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏரியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. அடுத்து பாருங்கள், இது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். கனரக தொழிற்சாலை மட்டும் இல்லாமல் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காசநோய் ஆராய்ச்சி நிலையமும் சென்னையில் இருக்குது. மத்திய கடல்சார் உயிரினங்கள் ஆராய்ச்சி நிலையமும் சென்னை தான். மத்திய ஆராய்ச்சி கூடம் அதுவும் சென்னை தான். காடு ஆராய்ச்சி நிறுவனமும் வந்தால் கோயம்புத்தூர். தென்னிந்திய டெக்ஸ்டைல் ஆராய்ச்சி கூட்டமைப்பு வந்தால் கோவை. மத்திய கடல்சார் உயிரினங்கள் வளர்ப்பு மையம் வந்தால் மண்டபம் கேம்ப்பு. மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்தால் காரைக்குடி. இதெல்லாம் குறிப்பிடத்தக்க தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசோட அமைப்பு அப்படின்றாங்க, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். கழக ஆட்சியின் கீழ் 1967க்கு அப்புறம் பாருங்கள், திமுக ஆட்சி முன்னுரிமை சமூக நீதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி திராவிட நாடு, மாநில சுயாட்சி, மக்கள் நலத்திட்டங்கள், தமிழ் வளர்ச்சி போன்றவற்றின் மீது திரும்பியது. திமுகவின் காங்கிரஸ் விரோத போக்கு மத்திய அரசு கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டங்களின் பயனை தொடர்ந்து அனுபவிக்க முடியாமல் செய்துவிட்டதுன்றாங்க. பாருங்கள், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து அந்த இடத்துல சரியான ஒத்துழைப்பு இல்லாததுனால 5 ஆண்டு திட்டத்து மேலே அவங்களோட கவனம் சரியாக போகலை அப்படின்றாங்க, ஓகேவா. அதாவது 4வது 5ஆண்டு திட்டம் 1967 வந்து அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பாரா. ஆனால் 66லேருந்து 69 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆண்டு திட்டங்கள் மாதிரி 3 வருஷத்துக்கு வந்து போயிட்டுங்க, ஓகேவா. திட்ட விடுமுறை காலம் அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அதனால் பார்த்திங்கன்னா அப்போ சரியாக அந்த இதில் வந்து நம்மளால் வந்து பயணிக்க முடியல அப்படின்றாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அண்ணாதுரை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று இறுகி போன மனநிலையிலிருந்து விடுபடவில்லைன்றாங்க. பார்த்தீங்களா, அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காரு, அண்ணா வந்து எப்படி மனநிலையில் இருந்திருக்காரு, இந்த மாதிரி வடக்கு மட்டும் வாழுது தெற்கு வந்து தேயுது அப்படின்ற மனநிலையிலிருந்து அண்ணா வந்து விடுபடலை அப்படின்றாங்க, ஓகேவா. அண்ணா வந்து எப்போவுமே வந்து வடநாடு சைடு தான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தென்னாடு சைடு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டோடைய அண்ணா வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டு திட்ட காலத்தில் பெரிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தொடங்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட 2000 கோடி வரவு செலவு திட்டங்களில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு தெற்கில் எதுவுமே செலவிடப்படலை அப்படின்னு சொல்லி குறை கூறுறார் யார், அண்ணா. அண்ணாதுரைக்கு பிறகு தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளும் முதலமைச்சர்களும் அண்ணாவின் பொருளாதார கொள்கையை பின்பற்றினர். பார்த்தீங்களா, அண்ணாதுரைக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த ஆட்சி பொறுப்பு இருக்கிறாங்களா முதலமைச்சர்லாம், அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அண்ணாவோட கொள்கைகளை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதோட விளைவாக தான் தமிழகத்தில் தொழில் தேக்கம் வந்து ஏற்பட்டது அப்படின்றாங்க, ஓகேவா. தமிழகத்தில் தொழில் தாக்கம் ஏற்படுறதுக்கு திராவிட கட்சிகளோட முதலமைச்சர்களும் ஒரு வழியில் காரணம். ஏன் அப்படின்னா அவங்க அண்ணாவோட கொள்கையை வந்து பின்பற்றனால தான் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தேக்கம் வந்து பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், திராவிட கட்சிகளோட ஆட்சி காலத்தில் சேலம் இரும்பாலை, சேலம் முறுக்காலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை தவிர பெரிய தொழிற்சாலைகள் வந்து எதுவுமே வந்து தோற்றுவிக்கப்படவில்லை. ஆயினும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சேலம் முறுக்காலை பார்த்தீங்களா, திராவிட கட்சிகளோட ஆட்சி காலத்தில் தான் சேலம் முறுக்காலை தவிர பெரிய தொழிற்சாலைகள் எதுவுமே தோற்றுவிக்கப்படவில்லை. ஆயினும் தமிழ்நாடு வந்து என்னென்ன தோற்றுவிச்சிருக்காங்கன்னா நிறைய தோற்றுவிச்சிருப்பாங்க, ஓகேவா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, இந்த டேட்டா அத்தனையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு நல்லா பாருங்கள், இதிலேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஏன்னா கம்பல்சரி மேட்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கு சரியான இம்பார்ட்டண்ட்டான வெயிட்டான டாப்பிக்கு, ஓகேவா. பாருங்கள், தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோன்னு சொல்லுவாங்களா, 1970. அதே மாதிரி தமிழ்நாடு அபிவிருத்தி கழகம் சிப்காட்டுன்னு சொல்லுவாங்க, 1971. அடுத்து பாருங்கள், TASCL அதாவது சால்ட் நிறுவனம், ஓகேவா. பாருங்கள், தமிழ்நாடு உப்பு நிறுவனம் அது வந்து 1975. தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது டேன் சிமெண்ட் அப்படிம்பாங்க, டேன் CEM, ஓகேவா, சிமெண்ட், ஓகேவா. TAன்னா தமிழ்நாடு, CEMனா சிமெண்ட்டு. பாருங்கள், இது எப்போனா 1976 அப்படி லைனாக வரும், ஓகேவா. தமிழ்நாடு கனிம நிறுவனம், பாருங்கள், கனிம நிறுவனம் தமிழ்நாடு மைனு அதான் TAMIN தமிழ்நாடு மைனு, இது எப்போ 1978. அடுத்து தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம், இது வந்து 1978. தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம், பாருங்கள், TACID தொழில் கட்டமைப்பு நிறுவனம், இதுவும் பார்த்திங்கன்னா 1992. இந்த அமைப்பு மூலமாக சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெகுவாக ஊக்குவிக்கப்பட்டனன்றாங்க, ஓகேவா. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா, தயவு செஞ்சு சொல்கிறேன்.
நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சேலம் முற்காலம் 1977, அதே மாதிரி சிறுதொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோ 1970, சிப்காட் வந்து பார்த்திங்கன்னா 71, TASCL இது வந்து தமிழ்நாடு உப்பு நிறுவனம் வந்து 1975, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் நிறுவனம் 76, கனிம நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா 78, தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனமும் 78, தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம் 92. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இந்த நிறுவனங்கள் இதற்கு முன் துவக்கப்பட்ட தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் எப்போ 1949 டிக்கு TIIC டிக்கு, ஓகேவா, இது 1949 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு செராமிக்ஸ் நிறுவனம் TACEL இது வந்து பார்த்திங்கன்னா 1961 நிறுவியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி கழகம் டிட்கோ, ஓகேவா, டிட்கோ முன்ன பார்த்தது நம்ம சிட்கோன்னு பார்த்துருப்போம், SIDCO, சிட்கோனா 1970, டிட்கோன்னு பார்த்தீங்கன்னா 1965, ஓகேவா. பாருங்கள், டிட்கோ வந்து 1965, ஓகேவா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சி, பாருங்கள், டான்சியும் டிட்கோவும் ஒரே வருஷம் தான், ஓகேவா. TIDCO டிட்கோவும் டான்சியும் ஒரே வருஷம் தான், 1965, ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகிய அமைப்புகளை முன்மாதிரியாக கொண்டு துவக்கப்பட்டவையாகும்ன்றாங்க. திராவிட இயக்கம் முன்கொண்டு செல்வதற்கான பெரிய பொருளாதார தத்துவமே அல்லது திட்டமோ அதனிடம் எதுவும் இல்லை என்று கருதுகிறார் கார்த்திகேசு சிவதம்பி. இந்த கார்த்திகேசு சிவதம்பி என்ன சொல்கிறாரு, திராவிட இயக்கம் முன்கொண்டு செல்வதற்கான பெரிய பொருளாதார தத்துவமோ அல்லது திட்டமோ அதுக்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து குறை சொல்கிறார், ஓகேவா. திராவிட இயக்கத்தை பற்றி குறை சொல்கிறார் யாருன்னா கார்த்திகேசு சிவதம்பி அப்படின்றவர் இந்த மாதிரி சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இந்த ஏரியா வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்கப்பா, இந்த ஏரியா வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியம், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், புதிய பொருளாதார கொள்கை 1990 காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய பொருளாதார கொள்கை தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வியத்தகு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படை காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச திமுக அரசு மத்திய அரசுடன் இணக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2004 ஆண்டிலிருந்து பங்கேற்பது தான் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து 2004 ஆண்டில் இந்த மாதிரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்த மாதிரி தமிழ்நாடு கலந்துக்குச்சு அப்படின்றாங்க. இதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா தமிழக பொருளாதாரத்தில் நிறைய வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், இன்றைய தமிழ்நாடு உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் ஆகிய புதிய பொருளாதார கொள்கை பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டு ஒற்றை சாளர முறை மூலம் அதிகார வர்க்க சிவப்பு நாடா தடைகளின்றி புதிய தொழில்களும் ஊக்குவிக்கப்படுகின்றன்றாங்க. ஏன்னா அந்த சிவப்பு நாடா முறை வந்து ஒழிச்சிருப்பாங்க, MRTP ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழிச்சிருப்பாங்க, ஓகேவா. பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி உள்நாட்டு முதலீட்டு வசதிகள், உள்நாட்டு வசதிகள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு, வங்கி வசதிகள், திறமையான பயிற்சி பெற்ற அதிகாரிகள், அலுவலர்கள், பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பியுள்ளன அப்படின்றாங்க. என்னது இந்த முதலீட்டு வசதிகள், உள்கட்டுமான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஈர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட பக்கம் வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அருகே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரு தொழில்நுட்ப பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நாங்குநேரியில் துவக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் தொழில்நுட்ப பூங்கா, ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சென்னையில் தரமணியில் உருவாக்கப்பட்ட டைட்டில் பார்க்கு, பாருங்கள், சென்னையில் தரமணியில் ஒரு டைட்டில் பார்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனல் மின் நிலையம், இங்கே பாருங்கள், ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் என்னது அனல் மின் நிலையம். ஸ்ரீபெரும்புதூர்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை நகர்லையும் கார் தொழிற்சாலை இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர்லையும் மறைமலை நகர்லையும் கார் தொழிற்சாலை இருக்குது. தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் அதுவும் இருக்குது. தமிழ்நாட்டின் பொருளாதார முகத்தை மாற்றிவிட்டனன்றாங்க. பாருங்கள், ஸ்ரீபெரும்புதூரில் கார் தொழிற்சாலை, மறைமலை நகரில் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு, ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ரீபெரும்பூரில் கார் தொழிற்சாலை, மறைமலை நகரில் இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப அமைப்பு, இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பொருளாதார முகத்தையும் மாறிடுச்சுன்றாங்க. இவற்றின் விளைவாக 1990 ஆண்டு 5.1 தமிழ்நாட்டு தொழில் உற்பத்தி, ஓகேவா, 5.1% இருந்த தமிழ்நாட்டோட தொழில் உற்பத்தி 1999 9 வருஷம் கழித்து 6.3 உயருது. எப்போ 6.3 வந்து உயர்ந்து 1999, ஓகே கரெக்டு தான், 1990 லெவலாக இருக்குது, 5.1 இருக்குது. 5.1 இருந்து 1999 6.3 மாறி 2009 அடுத்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 32.3% அதிகரிக்குது, ஓகேவா. இதை தான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்.
இன்றைய தமிழகத்தில் 93 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அந்த 93மே செயல்பட்டுட்டு வருதா இல்லையா அப்படின்னா கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 63 மண்டலங்கள் தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. இந்த 63ல் ஒரு 36 தகவல் தொழில்நுட்பம் வந்து சார்ந்தவை அப்படின்றாங்க. 36 மண்டலங்கள் வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தது. 19 சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான வரைவுகள் மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளன. உலக அளவில் புகழ்பெற்ற தொழில் நிறுவனங்கள் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள முன் வந்துள்ளனன்றாங்க. அது உலக அளவில் புகழ்பெற்ற தொழில் நிறுவனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டோட இந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒப்பந்தம் பண்ண வராங்க. இது காரணம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் நிலவர தொழில் அமைதி அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி இந்த மாதிரி தான் வந்து இந்த சூழ்நிலையில் இருக்குது தமிழ்நாட்டில். அப்படின்றனால நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு தமிழ்நாட்டில் நம்மளோட தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து விரும்புகிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தொழில் பேட்டைகள். தமிழ்நாட்டில் அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க, அதுதான் வந்து தொழில் பேட்டைகள் அப்படிம்பாங்க. அது வந்து சிறு தொழில்களோட தொழில் பூங்காவாக வந்து காட்சியளிக்குது அப்படின்றாங்க. தொழில் பேட்டைகள் தான் சிறு தொழில்களோட தொழில் பூங்காவாக காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில்களில் ஈடுபடும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு சலுகைகள் மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளும் நிறைய பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க. இந்த துறையில் அந்நிய முதலீடு அதிகரிக்குது, அதாவது வெளிநாடுகள் சார்ந்த அந்நிய முதலீடு அதிகரிக்குது. வேலை வாய்ப்புகளும் நிறைய பெருகுது, நிறைய பேர்த்துக்கு வேலையும் கிடைக்குது. இயந்திர உதிரி பாகங்கள், உலோக பொருட்கள், ரசாயன பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஆயத்த ஆடைகள், காகித பொருட்கள், தோல் பொருட்கள், லப்பரு, பிளாஸ்டிக் பொருள், நெசவு தொழில்கள், அதுக்கப்புறம் பின்னல் ஆடைகள், மின் சாதனங்கள், போக்குவரத்து இயந்திரங்கள், இது போன்றவையெல்லாம் உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைகளில் சிறப்பிடத்தை பிடிக்குது அப்படின்றாங்க. நம்ம உள்நாட்டு சந்தையிலையும் வெளிநாட்டு சந்தையிலையும் இந்த பொருட்கள்லாம் சிறப்பிடத்தை பிடிக்குது. அதனால் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 58ஆகவும் அதுக்கப்புறம் உற்பத்தி மூலதனத்தில் 59%ஆகவும் உற்பத்தி மதிப்பில் 64%ஆகவும் வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா 65%ஆகவும் அதிகரிக்குதுன்றாங்க. ஓகேவா? பாருங்கள், தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை 58% அதிகரிக்குது, உற்பத்தி மூலதனத்தில் 59 அதிகரிக்குது. இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்பத்தி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 64 அதிகரிக்குது. ஓகேவா? அடுத்து வேலைவாய்ப்பில் 65 லைனாக எடுத்து பாருங்கள், 58, 59, 64, 65. ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிறு தொழில்கள். சிறு தொழில்கள் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் வளர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப கம்பெனிகளின் கோட்டையாக திகழுதுன்றாங்க. எங்கே? சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர் தொழில்பேட்டைன்னு ஒன்று சென்னையில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு தகவல் தொழில்நுட்ப கம்பெனியோட கோட்டையாக திகழுதுன்றாங்க. ஓகேவா? எது? நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அம்பத்தூர். இன்றைய தமிழ்நாட்டு அரசிடம் பதிவு செய்யப்பட்டு 6,11,000 ஓகேவா 6,11,000 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றனன்றாங்க. ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 43,92,200 பேர் வேலைவாய்ப்பு வந்து பெற்றுள்ளாங்க அப்படின்றாங்க. இந்த பதிவு செஞ்சதுனால 43,92,200 பேர் வேலைவாய்ப்பும் அவங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனங்களில் மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா 26,136 கோடின்றாங்க. ஓகேவா? இந்த நிறுவனங்களோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னா 26,136 கோடி. இந்த தொழில்களுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி பலப்படுத்தி மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி தடையற்ற மின்சாரம் வழங்கி தனி தொழில்பேட்டைகளை உருவாக்கி கொடுத்தால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் உலக அளவுக்கு உயரக்கூட இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முக்கியத்துவம் எல்லாமே வேணும். அதுக்கு என்னென்ன? அது இந்த மாதிரி விளையாட்டுறதை கட்டுப்படுத்தணும், தடையற்ற மின்சாரத்தை வழங்கணும், இந்த மாதிரி தனியாக தொழில்பேட்டைகள் உருவாக்கணும். இந்த மாதிரிலாம் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், போக்குவரத்து. இயக்கத்தின் வெளிப்பாடு போக்குவரத்து அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இயக்கத்தோட வெளிப்பாடு போக்குவரத்துன்றாங்க. விவசாயம், தொழில், இயற்கை வளம் போன்று போக்குவரத்தும் தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதுன்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்கேயோ எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக போக்குவரத்து வேணும். அப்போ வந்து போக்குவரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எக்கனாமிக்ஸில் வந்து போக்குவரத்தும் ஒரு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது நமக்கு. ஓகேவா? போக்குவரத்து வந்து எக்கனாமிக்ஸில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படுது. ஏன்னா சேவைத்துறைக்கு பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? சேவைத்துறைக்கு வந்து போக்குவரத்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். பாருங்கள், போக்குவரத்து பல வகைப்படும். பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, நீர் போக்குவரத்து, விமான போக்குவரத்து. பார்த்திங்களா, இத்தனை டைப்பில் இருக்குது. சாலைனா ரோட்டில் போகிறது, இந்த மாதிரி தரைவழினா ரயிலில் போகிறது, நீர்வழினா கப்பலில் போகிறது, விமானம்னா வான்வழி போக்குவரத்து. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சாலை போக்குவரத்து. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், உள்வழி சாலைகள்னு சொல்லி 3 டைப்பில் இருக்குது. ஓகேவா? இதோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா, எத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றாங்க. இவை மாநில பொருளாதாரத்தோட நரம்பு மண்டலம் போன்றதுன்றாங்க. எது? இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில பொருளாதாரத்தோட நரம்பு மண்டலம் போன்றது. இந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதால் பொருட்களும் மக்களும் இந்தியாவின் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் எளிதில் செல்ல முடியும், சீக்கிரமாக போயிடலாம். ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் எளிதில் இந்த மாதிரி சீக்கிரமாக போகலாம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை, அரசு சாலைகள், கிழக்கு கடற்கரை சாலை, மேற்கு கடற்கரை சாலை, சென்னை புறவழிச்சாலை, தனியார் துறை முதலீட்டு சாலைகள், பாலங்கள், கிராம சாலைகள், இது எல்லாமே மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு பெருசாக துணை புரியுது அப்படின்றாங்க. ஓகேவா, அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. தமிழ்நாட்டின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப தேசிய நெடுஞ்சாலைகளும் மாநில நெடுஞ்சாலைகளும் மாவட்ட சாலைகளும் கிராம சாலைகளும் இன்னும் பல மடங்கு விரிவடைய வேண்டியது தவிர்க்க இயலா கட்டாயம்ன்றாங்க. அப்போ இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், ரயில் போக்குவரத்து. இப்போ நம்ம வந்து தரைவழி இது வந்து பார்த்தாச்சு. என்ன அப்படின்னா சாலை போக்குவரத்து வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து. பாருங்கள், தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு சாலை போக்குவரத்து போன்றே ரயில் போக்குவரத்து முக்கியமானதாகும். ஏன் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டோட இடைக்காலத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை ராயபுரத்துலேருந்து ஆற்காடு வாலாஜாபேட்டை வரைக்கும் போட்டிருப்பாங்க. பாருங்கள், இது கொஸ்டின் ஏரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஏரியா தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ஸாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் முதல்ல எப்போ இருப்பு பாதை வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னா 1858 புரட்சி முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு 1857 பெருங்கட்சி நடந்திருக்கும்ல, அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் முதல் இருப்பு பாதை வந்து ராயபுரத்துலேருந்து ஓகேவா ஆற்காடு வாலாஜா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க 1858. இன்றைய தமிழகத்தில் பிராட்ஜ் கேஜ் ரயில் பாதை 1899 கிலோமீட்டர், கேஜ் 2106 கிலோமீட்டர் நீளத்துக்கு உள்ளன. பார்த்தீங்களா, 1899 கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கேஜ் 2106 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. 532 ரயில் நிலையங்கள் வந்து செயல்படுகின்றன. தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் இரு பெரும் ரயில்வே நிலையங்கள் சென்னை சென்ட்ரலும் சென்னை எழும்பூரும் சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. பாருங்கள், சென்னை சென்ட்ரலும் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரும் சர்வதேச ரயில் போக்குவரத்து அளவுக்கு இந்த மாதிரி உயர்த்திருக்கிறாங்க. புறநகர் ரயில்களில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையின் பல பிரதான பகுதிகள் வந்து இணைக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், புறநகர் ரயில்னால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு போகக்கூடிய ட்ரெயின் தான் புறநகர் ரயில் அப்படின்றாங்க. ஓகேவா, அது வந்து இந்த மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளை இணைக்குது. பறக்கும் ரயில் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்துக்கான முயற்சிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளனன்றாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பயில்பட்டு தான் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்லாம் சென்னையில் வந்து போயிட்டு தான் இருக்குது. அது இது பழைய டேட்டான்றனால இதில் இப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ரயில் போக்குவரத்து தமிழ்நாட்டை இந்தியாவின் பல பகுதிகளுடன் இணைக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா ரயில் போக்குவரத்து பயணிகள் மற்றும் பண்ட பரிமாற்றத்தை விரைவுபடுத்தி பொருளாதார சக்கரத்தை சுழலச் செய்கிறது அப்படின்றாங்க. ஓகேவா, பொருளாதாரத்துக்கு அப்போ ரயில் போக்குவரத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து பாருங்கள், நீர்வழி போக்குவரத்து. அப்போ கப்பலில் போகக்கூடியது நீர்வழி போக்குவரத்து. ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் பக்கிங்காம் கால்வாயும் கூவம் நதியும் பிரதான நீர்வழி போக்குவரத்து தடங்களாக இருந்துச்சு. எந்தெந்த பிளேஸு? பக்கிங்காம் கால்வாயும் கூவத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கூவத்து நதியும் இந்த மாதிரி பிரதான நீர்வழி போக்குவரத்து தடங்களாக இருந்துச்சு. சென்னை ராஜதானியோட ஆளுநராக இருந்த பக்கிங்காம் அப்படின்றதோட பெயரில் தான் இந்த கால்வாயே வந்து இருக்குது. ஓகேவா, சென்னையில் ஆளுநராக இருந்திருப்பார் யார்? பக்கிங்காம். அவரோட பேரில் தான் உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் வந்து சோழமண்டல கரைக்கு வந்து இணையாக தமிழ்நாட்டின் மரக்காணம் முதல் ஆந்திராவின் பெந்தகஞ்சம் ஓகேவா வரை நீண்டிருந்தது. எந்த பிளேஸ் வரைக்கும்? ஆந்திராவில் இருக்கக்கூடிய மரக்காணத்திலிருந்து ஓகேவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரக்காணத்திலிருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெந்தகஞ்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீண்டிருந்தது அப்படின்றாங்க, சோழமண்டல கரைக்கு இணையாக. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். அதே போன்று கூவம் நதியும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே பண்ட பரிமாற்றத்துக்கு பயன்படுது. பாருங்கள், கூவம் நதி எதுக்கு பயன்பட்டுருக்கு? தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் போகணும் அப்படின்னா அந்த கூவம் நதியிலேயே கப்பலில் போயிட்டு இந்த மாதிரி பண்ட பரிமாற்றத்தில் பண்ணிக்கலாம். ஓகேவா, யார் நம்ம ஆந்திர பிரதேசமும் தமிழ்நாடும், அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இன்று இந்த இரண்டு நீர்வழி போக்குவரத்து தடங்களும் கழிவுநீர் கால்வாய்களாக மாறியுள்ளன. பார்த்தீங்களா, இப்போ இது எப்படி இருக்குது? கழிவுநீர் கால்வாயாக அந்த இடமே மாறிடுச்சம்மா. இதுக்கு முன்னாடி வந்து வாணிகம்லாம் நடைபெற்று இருந்த அந்த கால்வாய் வந்து இப்போ கழிவுநீர் கால்வாயாக மாறிடுச்சு அப்படின்றாங்க.
கூவத்தை பெருமைக்குரிய நீர்வழித்தடமாக மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது. இவையன்றி 1867 அமைக்கப்பட்ட வேதாரண்யம் கால்வாய் இன்றைக்கு படகு போக்குவரத்து பயன்படுகிறது. பாருங்கள், 1767 தான் வேதாரண்யம் கால்வாய் வந்து அமைச்சாங்களாம். பாருங்கள், அது இப்போ படகு போக்குவரத்துக்கு பயன்படுதுன்றாங்க அந்த கால்வாய். ஓகேவா, எது வேதாரண்யத்தில் அமைக்கப்பட்ட கால்வாய் இப்போ படகு போக்குவரத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் அது எப்போ அமைச்சாங்க? 1867 அது அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், கடல்வழி போக்குவரத்து. கடல்வழி போக்குவரத்து பண்டை தமிழர்கள் பிற நாடுகளுடன் பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்பு கொள்ள காரணமாக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய 2வது துறைமுகமான சென்னை துறைமுகம் தென்னிந்தியாவின் பொருளாதார கலாச்சார நுழைவாயிலாக திகழ்கிறது. பார்த்தீங்களா, எது இந்தியாவோட மிகப்பெரிய 2வது துறைமுகம்? கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, இது கொஸ்டின் ஏரியா, தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் மிகப்பெரிய 2வது துறைமுகம் எதுனா சென்னை துறைமுகம் தான். அது தென்னிந்திய பொருளாதார கலாச்சாரத்தோட நுழைவாயிலாக திகழுது அப்படின்றாங்க. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருமைக்குரிய துறைமுகங்கள்ன்றாங்க. ஏன்னா அந்த 3 தான் பெருசு. சென்னையே, தூத்துக்குடி, சென்னையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணூர். ஓகேவா, இந்த 3 தான் பெருசுன்றாங்க. இது சென்னை துறைமுகம், இது காமராஜர் எண்ணூர் துறைமுகம், இது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகம் வஉசி போர்ட்டு. ஓகேவா, இந்த 3 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்குரிய துறைமுகன்றாங்க. இது மட்டும் இல்லாமல் சிறிய துறைமுகங்கள் நிறையா இருக்குது. எங்கன்னா கடலூர், நாகப்பட்டினம், கீழ்கரை, அதுக்கப்புறம் கோடியக்கரை, தேவதானப்பட்டினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டபம், காயல்பட்டினம், குளச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டி, வாலிநோக்கம், இந்த மாதிரி பிளேஸ்லாம் சின்ன சின்ன துறைமுகங்களும் இருக்குது. இந்த துறைமுகங்கள்லாம் பொருட்களை ஏற்றுமதி செய்யவும், உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தை துரிதப்படுத்தவும், உலக சந்தையோட தொடர்பு கொள்ளவும் பார்த்திங்கன்னா இந்த சிறு துறைமுகங்கள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து வேகமான வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் தென்னிந்தியாவின் பிரதான வான்வழி நுழைவாயிலாக திகழ்கிறது. பார்த்தீங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் தென்னிந்தியாவோட பிரதான வான்வழி நுழைவாயிலாக திகழுது. அதே மாதிரி காமராஜர் விமான நிலையம் பார்த்திங்கன்னா உள்நாட்டு விமான நிலையமாக பயன்படுகிறது. பாருங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய 2 விமான நிலையமே வெயிட்டு தான். என்ன அப்படின்னா, அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையம், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா விமான நிலையம் பார்த்திங்கன்னா பன்னாட்டு விமான நிலையம், சர்வதேச லெவலில் போயிட்டுருக்கும். ஆனால் காமராஜர் விமான நிலையம் பார்த்திங்கன்னா உள்நாட்டு விமான நிலையம், உள்நாட்டுக்குள்ளேயே மூவ் ஆகிக்கிறது. ஓகேவா, இந்தியாவுக்குள்ளேயே மூவ் ஆகிக்கிறது. அதை தான் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, சேலம், புதுச்சேரி இந்த நகரங்களில் சிறிய விமான நிலையம் இருக்குதுன்றாங்க. ஓகேவா, இதில் மதுரை, திருச்சி, ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை. ஓகேவா, இந்த சென்னை இந்த பிளேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர். ஓகேவா, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, இந்த 4 பிளேஸ்லையும் என்ன இருக்குது? இந்த 4 பிளேஸ்லையும் பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இது குரூப் 3ல் கேட்டிருந்தாங்க. பன்னாட்டு விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னா, நம்ம குரூப் 3 எக்ஸாமில் ஆப்ஷன் 4 ஒன்று இருந்தது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இடைக்கால வரவு செலவு திட்டம் 2011 2012 இடைக்கால வரவு செலவு திட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா 2006 கலைஞர் கருணாநிதி பார்த்திங்கன்னா பதவி பொறுப்பை ஏற்றிருப்பார். எப்போ வரைக்கும் இருந்திருப்பார்? 2011 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்திருப்பார். அதனால தான் அந்த டைமில் இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, சமச்சீர் கல்வி அவர் கொண்டு வந்திருப்பார். முத்துக்குமரன் கமிட்டி மூலமாக சமச்சீர் கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரி பாருங்கள், பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட் உபரி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்சியே மாறப்போகுது இல்லை, அதனால் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கனால இது ஒரு இடைக்கால வரவு செலவு பட்ஜெட் தான் அப்படிம்பாங்க, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மட்டும்தான் அப்படிம்பாங்க. ஏன்னா சட்டப்பேரவையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மறுபடியும் பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க. அதனால் இது ஒரு உபரி பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசு 2011 பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் சமர்ப்பித்த இடைக்கால வரவு செலவு திட்டம் வரியற்ற உபரி பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, வரியற்ற உபரி பட்ஜெட்டுன்னு அழைக்கிறாங்க. அதன்படி அரசின் மொத்த வருவாய் பார்த்தீங்கன்னா 79,000 ஓகேவா, 79,413 கோடி அரசோட மொத்த வருவாய். செலவு பார்த்தீங்கன்னா 78,974 கோடி செலவு. வருவாய் உபரி பார்த்தீங்கன்னா 439 கோடி வருவாய் உபரி. எனினும் மொத்த நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 13,507 கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இந்த பற்றாக்குறை பார்த்தீங்க அப்படின்னா 17,607 கோடியாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கலால் வரி. ஓகேவா, பாருங்கள் என்ன வரி? கலால் வரி. என்ன சொல்கிறாங்க? டாஸ்மாக் மூலம் மதுபான விற்பனையால் மட்டும் அரசுக்கு 14,152 கோடி கிடைக்குது. பாருங்கள், குடிகாரர்கள் நாடாக இருப்பதை மேலுன்ட்டு காந்தி சொல்லியிருப்பார்.
ஓகேவா. ஏழைகளின் நாடாக அதாவது குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்லியிருப்பார். நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பார், இந்த டைலாகை சொல்லியிருப்பாரா, அதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்கள் குடிகாரர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேவா. பாருங்கள் இவ்வளோ கோடி, ஓகேவா, 14,152 கோடி கிடைக்குது அப்படின்றாங்க. இதில் டாஸ்மாகில் மட்டும். ஓகேவா. இதில் கலால் வரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ கிடைக்குது, 7,929 கோடி வந்து கலால் வரி கிடைக்குது. ஓகேவா. விற்பனை வரி மூலம் 6,223 கோடி விற்பனை வரியும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நடப்பு நிதியாண்டில் கிடைக்கும்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க. எந்த நிதியாண்டில், 2011 to 2012 இந்த நிதியாண்டில் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வரி வருவாய் கடந்த நிதியாண்டை விட அதிகமாகும்ன்றாங்க. ஓகேவா. 2009 to 2010 விட இது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. தமிழக அரசின் கடன் சுமை 1,540 கோடியாக இருக்குன்றாங்க. ஓகேவா. தமிழக அரசோட கடன் சுமை வந்து 1,540 கோடியாக இருக்கும்னு. இந்த கடன் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிர்ணயித்துள்ள குறியீட்டு வரம்புக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்தும் சக்தி அரசுக்கு இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டதே அன்றி தமிழக அரசுக்கு உள்ள உண்மையான மொத்த கடன் சுமை, அதற்கு செலுத்த வேண்டிய வட்டி மற்றும் எவ்வாறு கடன் திருப்பி செலுத்தப்படும் ஆகிய விவரங்கள் கொடுக்கப்படவில்லை. பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து நம்ம எவ்வளோ வட்டி இதெல்லாம் போட்டு தரணுன்ற டீட்டெயில் வந்து சொல்லலை. ஏன்னா சொன்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லலை. கடன் சுமைக்கும் நிதி பற்றாக்குறைக்கும் 3 முக்கிய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன காரணம் அப்படின்னா, கடந்த 3 நிதியாண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியால் வரி வருவாய் வந்து சரிவடைஞ்சிருக்குது. பொருளாதார வீழ்ச்சியால் வரி வருவாய் வந்து சரிவடைஞ்சிருக்குது. 6வது ஊதிய குழுவோட பரிந்துரைகளை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு அளித்தது. பார்த்தீங்களா. அரசு ஊழியர்களுக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த இடத்துல பொருளாதாரத்தில் கொஞ்சம் காசு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட கூட்டுறவு கடன் நிறைய தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. வண்ண தொலைக்காட்சி பட்டியலை இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காசுலேருந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கனால அதனால் என்ன ஆகுது, கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய காசு குறையுது. அதனால் பற்றாக்குறையாகுதுன்றாங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்காது ஒரு பக்கம் கடன் வாங்கி கொண்டு மறுபக்கம் ஆடம்பர செலவுகளை இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ்நாட்டு பொருளாதார அடிப்படை ஆட்டம் கண்டுவிடும். சரியான முன்னுரிமைகளை தொலைநோக்குடன் தீர்மானிக்காமல் வாக்கு வங்கியை மனதில் கொண்டு தயாரிக்கப்படும் வரவு செலவு திட்டம் பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்திவிடும் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஆடம்பர இலவச திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதால் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகும் அப்படின்றாங்க. சரியான முன்னுரிமையில் தொலைநோக்குடன் தீர்மானிக்காமல் வாக்கு வங்கியை மனசில் கொண்டு தயாரிக்கப்படும் வரவு செலவு திட்டம் பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்திடும் அப்படின்றாங்க. ஓகேவா. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. ஓகேவா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பாருங்கள் இந்த டான்சி, அந்த ட்ரிட்கோ, ஷிப்காட்டு அது எல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து இதான் நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து எழுதலாம். ஓகேவா. அதே மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், அந்த ஏர்போர்ட்டு இதுவும் இருக்கும். அப்புறம் எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குது அது இருக்கும். ஓகேவா. இது எல்லாமே பாருங்கள்டா இந்த ஏரியாலாம் பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம். டான்கோ, டான் சிமெண்ட்டு, தமிழ்நாடு கனிம நிறுவனம், தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும் பாருங்கள் இந்த காசநோய் ஆராய்ச்சி நிலையம், அதுக்கப்புறம் மத்திய கடல்சார் நிலையம், இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கே கம்மியாக தான் இருக்குது குரூப் 2க்கு. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எஃபர்ட்டை போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும், நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.